எனக்கு டெய்லி பேசிஸில் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் குக் பண்ணி எனக்கே சாப்பிட்டுக்க பிடிக்கும். ஏன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா யூடியூப்பில் வித்தியாசமாக பார்த்துட்டு குக் பண்ணணுன்னு நினப்பேன். நான் வந்து ரவி வீட்டில் இருக்கிற வரைக்கும், என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியே தான் குக் பண்ணணும், அப்படி தான் பழகியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்ன குக்கிங் வே ஆஃப் டேஸ்ட் பிடிக்கும் அப்படி பழகவே இல்லை. நான் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே தான் குக் பண்ணுவேன். ஆனால் இப்போ நான் இங்கே தனியாக வந்து நானாக இருக்கிற வரைக்கும் நான் எப்படி குக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா அம்மா வீட்டில் எது பிடிக்கும் டெய்லி சாப்பிடும்போது எனக்கு தெரியும் இல்லை. ஸோ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி மொச்சை குழம்பு தான், ரொம்ப சிம்பிள். டெய்லி பேஸிஸில் ரசித்து சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 வெங்காயம் 2 தக்காளி, ரெண்டையும் தக்காளியெல்லாம் ரொம்ப பொடுசாலாம் நறுக்க வேண்டாம், நல்லா பெருசாகவே நறுக்கி வச்சுக்கிட்டா சட்டியில் போட்டு நம்ம பிழிய தான் போகிறோம், கையில் ஸ்மாஷ் பண்ணி பிழிய தான் போகிறோம். வெங்காயத்தையும் நல்லா பெருசாகவே ஏன்னா அரைக்க போகிறோம், வதக்கிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், 3 மிளகா வத்தை, 100 மொச்சைக்கு 3 மிளகா வத்தை, நமக்கு அப்போ தான் கணிசம் கிடைக்கும், எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி 3 மிளகா வத்தலை போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போடுங்க. அதுக்கப்புறமா ஜீரகத்தை போடுங்க. என்கிட்ட வந்து மல்லி விதை இல்லை, அதனால மல்லி பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அந்த சாஃப்டாகி கண்ணாடி பதத்துக்கு வரும்ல, அது நல்லா வர்ற வரைக்கும் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டுங்க. தட்டில் கொட்டி அது ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே ஒரே ஒரு அளவு தேங்காய் சில்லு மாத்திரம் எடுத்து அந்த தேங்காய் சில்லை பொடி பொடியாக நறுக்கி அந்த வெங்காயத்து மேலேயே போட்டு வைங்க. முந்திரி பருப்பு போட்டால் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும். முந்திரி பருப்பு போட்டால் உங்களுக்கு கெட்டியாக கிடைக்கும் கிரேவி. ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த தட்டில் போட்டது எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிடுங்க. மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி நறுக்கி வச்சுருந்தீங்கல்ல, அதெல்லாம் எந்த சட்டியில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த சட்டியிலேயே வந்து தக்காளியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற்றின தண்ணியில் இந்த தக்காளியை நல்லா கை வச்சு அமுத்தி புழிஞ்சு ஸ்குவாஷ் பண்ணி விடுங்க. நல்லா தோல் தனியாக வந்துடணும். ஜூஸே, அதாவது தக்காளி சதையே தெரியக்கூடாது, பூரா ஜூஸ் ஆயிடணும். அந்தளவுக்கு நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தீங்கல்ல, அதையும் தூக்கி அந்த தக்காளி கலவையிலேயே கொட்டுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ உப்பு போடணுமோ அதை ஃபுல்லாக உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே குக்கரில் வெங்காயம் வதக்குனீங்கல்ல, அதே குக்கரில் அடுப்பில் பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகுளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் பூண்டை போட்டுட்டு நல்லா இதை பூரா வதக்குங்க. வதக்கி வச்சுட்டு அந்த சட்டியில் கலக்கி வச்சுருக்கீங்கல்ல, அதை ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் மொச்சையை எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, மொச்சையை நல்லா கழுவி ரெடி பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்கோங்க. அந்த மொச்சையும் அந்த கலவைக்குள்ளே ஊற்றுங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா தலபலன்னு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கர் மூடி வச்சிங்கன்னா 3 விசில் குக்கருக்கு. குக்கரில் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சைட் பை சைடாக ரசத்தை செஞ்சுருவோம். ரசத்தையும் ஒரு கிண்ணத்தில் புளியை கரைச்சி அதில் தக்காளி போட்டிருக்கீங்களா, அந்த தக்காளியும் நல்லா குழம்புக்கு கரைச்ச மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி கரைச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலாக எங்கிட்ட இருந்த பல்லாரி வெங்காயம் முளைச்சி போச்சு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வெங்காயத்தாலாக்கி அதை ரசத்தில் போட்டு வச்சுட்டேன். ஓகே, எனக்கு அந்த மாதிரிலாம் குக்கிங் பண்ணுறதுக்கு பிடிக்கும். நேச்சுரலாக இருக்கிறத வேஸ்ட் பண்ண பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ரசத்தை கரைச்சிக்கோங்க. அந்த தட்டில் இருக்கிற மல்லி பவுடர், ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இது 3ஐயும் அது உள்ளே போட்டு நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. மிளகாவத்துலேயும் போட்டே நான் கரைச்சிருவேன், அதனால் மிளகாவத்துலேயும் போட்டு கரைச்சிக்கிறதுனா கரைச்சிக்கலாம். எல்லாம் கரைச்சிட்டு உப்பு குடிச்சு பார்த்துட்டு போதுமான அளவு உப்பு இருக்குது அப்படின்னா அடுப்பில் ஒரு சின்ன கடாய் பற்ற வச்சு உங்கள் ரசம் நீங்கள் எவ்வளோ கரைச்சி வச்சுருக்கீங்களோ அது கொள்ளளவு இருக்கிற வரைக்கும் அடுப்பில் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி சட்டி சூடான ஊற்றி அந்த எண்ணெயில் கடுகுளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த ரசம் நீங்கள் கலந்து வச்சுருக்கிறத அந்த கடாயில் ஊற்றி நல்லா நொற கட்டுற அளவுக்கு பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போது குக்கர் 3 விசில் முடிஞ்சு வெயிட் எல்லாம் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை திறப்போம். திறந்துட்டு குழம்பு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் குழம்பு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் குழம்பு உப்பு சரியாக இருக்குது, பதம் சரியாக கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னா சட்டியில் அதை மாற்றி ஊற்றி வச்சுருங்க. சட்டியில் மாற்றி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ ரசம் ரெடி, குழம்பு ரெடி, தயிர் ஆல்ரெடி காலையிலேயே ஊற்றி வச்சுட்டேன். இப்போ எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரெடி. இதுதான்ப்பா என்னோடய சமையல். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி.